Hello students, வணக்கம். Welcome to PSSR Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது chapter 8ல இருந்து cross aldol condensation பார்க்க போறோம். So cross aldol condensation போறதுக்கு முன்னாடி நம்ம aldol condensationல எந்த மாதிரியான ஒரு substance எடுத்து நம்ம reaction undergo பண்ணலான்னு பார்க்கணும். aldol condensation அப்படின்னா ஆல்டிஹைட்ல அல்லது கீட்டோன்ல நம்ம எந்த ஆல்டிஹைட் எடுத்துக்கிறோமோ அல்லது எந்த கீட்டோன் எடுத்துக்கிறோமோ அதுல கம்பல்சரி என்ன இருக்கணும் அப்படின்னா ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கணும். ஸோ அப்ப aldol condensationல ரெண்டு சிமிலர் ஆல்டிஹைட் இருக்கலாம் அல்லது ரெண்டு சிமிலர் கீட்டோன் இருக்கலாம். ஸோ இதுல கண்டிப்பா நம்மளுக்கு ஆல்பா ஹைட்ரஜன் இருந்தாதான் aldol condensation நடக்கும். ஸோ இது என்ன ஆகும், நமக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு அல்லது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு ஆல்டால் ப்ராடக்ட் கொடுக்கும். இதை ஃபர்தரா நம்ம ஹீட் பண்ணும்போது இதுல ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகி நம்மளுக்கு ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட் கொடுக்கும். சரியா, இதுதான் ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷன். இப்போ நம்ம கிராஸ் ஆல்டால் கண்டென்சேஷன் அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆல்டிஹைட் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு டூ டிஃப்ரெண்ட் ஆல்டிஹைடா இருக்கலாம் அல்லது டூ டிஃப்ரெண்ட் கீட்டோனா இருக்கலாம் அல்லது ஒன் ஆல்டிஹைட் அண்ட் ஒன் கீட்டோனா இருக்கலாம். ஸோ இந்த காம்பினேஷன்ல நம்ம ரியாக்ஷன் நடத்தணும் அப்படின்னா அதை நம்ம கிராஸ் ஆல்டால் கண்டென்சேஷன் சொல்றோம். ஆனா கண்டிஷன் என்ன, இப்போ ஒன் ஆல்டிஹைட் ஒன் கீட்டோன் அப்படின்னா இப்போ நம்ம எடுத்துக்கிற கீட்டோன்ல கண்டிப்பா ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கும், ப்ராப்ளம் இல்லை. ஆனா சில சமயம் நம்ம ஆல்டிஹைட் அசிட்டால்டிஹைடுக்கு பதிலா நம்ம ஒரு பென்சால்டிஹைட் எடுத்திருக்கோம்னா பென்சால்டிஹைட்ல என்ன இருக்காது, ஆல்பா ஹைட்ரஜன் இருக்காது. சரியா, சோ அந்த மாதிரி ஒரு ஆல்டிஹைட் எடுக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம கீட்டோன்ல ஆல்பா ஹைட்ரஜன் இருக்க மாதிரி பாத்துக்கணும். சோ நம்ம எடுத்துக்கக்கூடிய ரெண்டு சப்ஸ்டன்ஸ் ரெண்டு ரியாக்டன்ஸ்ல அட்லீஸ்ட் ஒன்னுத்துலயாவது ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கணும். சோ அட்லீஸ்ட் ஒன் ஆல்பா ஹைட்ரஜன் இருந்தாதான் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இங்கே பிரச்சனை இருக்காது, கீட்டோன்ல எப்பவுமே ஆல்பா ஹைட்ரஜன் இருக்க போகுது. ஏன்னா கீட்டோனுக்கு இந்த சைட்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு CH2 CH3 அட்டாச் பண்ணியிருந்தாலும் சரி அல்லது CH3 அட்டாச் பண்ணியிருந்தாலும் சரி கண்டிப்பா நமக்கு இந்த இடத்துல ஆல்பா ஹைட்ரஜன் இருக்க போகுது. இப்ப ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆல்டிஹைட் எடுக்கிறோம்னா கண்டிப்பா ஒரு ஆல்டிஹைட்லயாவது ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கணும். ஒன்னு இல்லைனாலும் இன்னொன்னுல கண்டிப்பா என்ன இருக்கணும், ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆல்டால் கண்டென்சேஷன் நடத்துறோம்னா அதுக்கு பேரு கிராஸ் ஆல்டால் கண்டென்சேஷன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கக்கூடிய கண்டிஷன் ஒரு ஆல்டிஹைட் ஒரு கீட்டோன் எடுத்துக்குவோம். ஸோ நம்ம இங்க எடுத்துக்கக்கூடிய ஆல்டிஹைட் C6H5 C double bond OH பென்சால்டிஹைட் எடுத்துக்கிறோம். இதுல நோ ஆல்பா ஹைட்ரஜன். அடுத்தது பிளஸ் C6H5 C double bond O CH3. ஸோ இது அசிட்டோஃபீனான். இப்ப இந்த அசிட்டோஃபீனான்ல பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது, ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. ஓகேவா, ஸோ இத இன் பிரசன்ஸ் ஆஃப் பேஸ் போட்டு ஹீட் பண்றோம். 293 கெல்வினுக்கு ஹீட் பண்ணும் பொழுது இப்போ எதுல ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கோ அது என்ன பண்ணும், புரோட்டானை கொடுத்து நம்மளுக்கு ஒரு கார்பானியான் ஃபார்ம் பண்ணும். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் போயிடுச்சு அப்படின்னா இது நமக்கு C6H5 C double bond O CH2 மைனஸ் வரும். ஸோ இது இந்த கார்பானியான் தான் நம்மளுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த கார்பனைல் கார்பனுக்கு வரும். அப்போ இந்த பார்ட் அப்படியே இந்த கார்பன்ல அட்டாச் ஆகுற டைம்ல தேர்ட் ஸ்டெப்ல இந்த ஆக்சிஜன் என்ன ஆகும், புரோட்டனேட் ஆகி ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகும். ஸோ நம்ம ப்ராடக்ட் எழுதுவோம், இங்க இருந்து எழுதுவோம். நம்ம ஃபைனல் ப்ராடக்ட் அதாவது ஆல்டால் ப்ராடக்ட் தான் எழுத போறோம். C6H5 இந்த CH அப்படியே இருக்கு. இப்ப இந்த ஆக்சிஜன்ல ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆயிடுது. இப்ப நம்ம இந்த பக்கம் பாண்ட் போடும்போது இங்க இருந்து எழுதணும். அப்ப CH2 CO C6H5
இப்ப இதை நம்ம என்ன பண்ணுவோம், ஹீட் பண்ணும்போது இதுல இருந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகும். ஸோ வாட்டர் மாலிக்யூல் எங்கேருந்து ரிமூவ் ஆக போகுது, இதுல இருக்க OHும் இதுல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனும் ரிமூவ் ஆகும். அப்படி ரிமூவ் ஆகுச்சுன்னா C6H5 CH. இப்ப இந்த இடத்துல என்ன ஆகும், நம்மளுக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். CH CO C6H5. ஸோ இதுதான் நம்மளுக்கு ப்ராடக்ட். இப்ப பேர் எழுதுவோம் நம்ம. இப்ப இதுல பார்த்தோம்னா இது 1, இது 2, இது 3 கார்பன். அப்போ தேர்ட் கார்பன்ல ஒரு ஃபினைல் குரூப்பும் ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு ஃபினைல் குரூப் இருக்கு. ஸோ அப்போ 1,3 டைஃபினைல். அதுக்கப்புறம் 3 கார்பன் இருக்கனால ப்ரோப். செகண்ட் பொசிஷன்ல டபுள் பாண்ட் இருக்கு, அதனால 2N. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல கீட்டோ குரூப் இருக்கு, அதனால 1,3 டைஃபினைல் ப்ரோப் 2N1. ஸோ இந்த காம்பினேஷன் வந்து ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் ஒரு நோ ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். செகண்ட் வந்து 2 டிஃப்ரெண்ட் ஆல்டிஹைட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுத்துலயுமே ஆல்பா ஹைட்ரஜன் இருந்ததுன்னா என்ன ஆகும்ன்றதான் பார்க்க போறோம். ஸோ CH3C டபுள் பாண்ட் OH. இது எத்தனால் எடுத்திருக்கோம், அசிட்டால்டிஹைட் எடுத்திருக்கோம். பிளஸ் CH3CH2C டபுள் பாண்ட் OH. இது ப்ரோப்பனல் எடுத்திருக்கோம். இப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ண போறோம், பேஸ் போட்டு இதை ஹீட் பண்ணும் பொழுது, ஸோ இதுலயும் ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு, இதுலயும் ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கனால முதல்ல வந்து இந்த ரெண்டுமே தனித்தனியா செல்ஃப் ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட் கொடுக்கும். ஸோ தனித்தனியா இந்த அசிட்டால்டிஹைட் தனியா ஒரு ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட் கொடுக்கும், ப்ரோப்பனல் தனியா ஒரு ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் இது ரெண்டும் கம்பைன் ஆகி நம்மளுக்கு ஃபைனல் ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட் கொடுக்கும். சரியா? ஸோ அப்ப நம்ம மொத்தம் எத்தனை ப்ராடக்ட் வருது அப்படின்றத ஒண்ணு ஒண்ணா போகலாம். இப்போ இங்க முதல்ல வரும். இப்போ இங்க வந்து பேஸ் போடுறோம். ஸோ இங்க போடுற பேஸ் தான் இதுல ஹீட் பண்ணும் பொழுது இது என்ன ஆகுது, ஸோ இது நம்மளுக்கு தெரியணும். இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ஆல்பா ஹைட்ரஜன்ல 3 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு, ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா இது நம்மளுக்கு CH2 மைனஸ் CH0ன்னு ஒரு ஆல்டிஹைடு கார்பானியான் ஃபார்ம் பண்ணும். ஒரு ஆல்டிஹைடு இப்படியே இருக்கும், CH3C டபுள் பாண்ட் OH இருக்கும். இன்னொன்னு தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஆல்பா ஹைட்ரஜனை கொடுத்து CH2 CH0ன்னு நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். அப்ப தேர்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும், இந்த ஃபர்ஸ்ட் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஆல்டிஹைட்ல இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகும். அப்ப இந்த CH2 பார்ட் எதுல வந்து ஆட் ஆயிருக்கும், இந்த இடத்துல வந்து ஆட் ஆகும். அப்ப நம்மளுக்கு இங்க ப்ராடக்ட் எப்படி எழுதுவோம், இங்க இருந்து எழுதுவோம். ஸோ CH3 CH அப்படியே இருக்கு. இப்ப இதுல நம்ம ஆக்சிஜன் கூட ஹைட்ரஜன் போடுறோம். அப்புறம் இந்த கார்பன்ல எது வந்து அட்டாச் ஆக போகுது, இந்த பார்ட். அப்ப CH2 CH0 வரும். இப்ப இது ஃபர்தரா ஹீட் ஆகும்போது இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு வாட்டர் மாலிக்யூல் எடுக்கிறோம். அப்போ இந்த இடத்துல இருக்க ஒரு ஹைட்ரஜனும் இதுல இருக்க ஒரு OHும் நம்மளுக்கு என்னவா ரிலீஸ் ஆயிடுது அப்படின்னா வாட்டரா ரிலீஸ் ஆயிடும். அப்ப நமக்கு CH3 CH இப்ப டபுள் பாண்ட் CH CH0ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு பேரு மொத்தம் 4 கார்பன் இருக்கு அப்படின்னா இது வந்து பியூட். செகண்ட் பொசிஷன்ல நம்மளுக்கு டபுள் பாண்ட் இருக்கு, அதனால 2En. இது ஆல்டிஹைடுன்றதுனால AL, பியூட் 2NL நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்தது இதுக்கு வரும். இதுவும் அதே மாதிரி என்ன ஆகும், நம்மளுக்கு OH மைனஸ் போட்டு நம்ம இதை ஹீட் பண்ணும் பொழுது இப்போ ஒரு ஆல்டிஹைடு இப்படியே இருக்கும், இன்னொரு ஆல்டிஹைடு நமக்கு அது என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கும் அப்படின்னா இப்ப இதுதான் வந்து ஆல்பா கார்பன் பார்ட். அப்ப இதுல 2 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப இதுல ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு கார்பானியான் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த கார்பானியான் நம்மளுக்கு எப்படி இருக்கும், இப்போ இந்த இடத்துல CH மைனஸ்ன்னு இருக்கு, ஏன்னா 1 போயிடுது. அதுல நம்மளுக்கு ஒரு CH3 அட்டாச் ஆயிருக்கு, இந்த பக்கம் CH0ன்னு இருக்கு. அப்போ இந்த பார்ட் எதுல போய் அட்டாச் ஆகும், ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆல்டிஹைட்ல அட்டாச் ஆகும். இப்போ நம்ம எழுதுவோம், இப்போ ப்ராடக்ட் எழுதுவோம், இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். CH3 CH2 இது அப்படியே இருக்கு, இது CH, இதுல என்ன ஆயிருக்கும், ஓல ஒரு ஆக்சிஜன் ஆட் ஆயிருக்கும். இப்ப இந்த பார்ட் CH CHO
CH3 அட்டாச் ஆகும். இப்போ இதை நம்ம ஃபர்தரா என்ன பண்ணுவோம், ஹீட் பண்ணும்போது இதுல இருந்து வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகும். ஸோ வாட்டர் மாலிகுல் எது ரிமூவ் ஆகும், இந்த OHம் இதுல இருக்கிற Hம் ரிமூவ் ஆகும். அப்ப அந்த இடத்துல டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்ப இங்க CH3 CH2 CH டபுள் பாண்ட் C CH3 CHOன்னு நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. இப்ப இதுக்கு நம்ம ஐபேக் நேம் எழுதுவோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த். ஸோ செகண்ட் பொசிஷன்ல நம்மளுக்கு ஒரு மெத்தில் குரூப் இருக்கு. அதனால 2 மெத்தில் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மொத்தம் 5 கார்பன் இருக்கு. அதனால பென்ட் செகண்ட் பொசிஷன்ல ENEக்கு 2N. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஆல்டிஹைடு இருக்கனால AL 2 மெத்தில் பென்ட் 2NL இதுக்கு பேர். இப்போ இது தனித்தனியா நம்மளுக்கு இது ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்கு, இது செகண்ட் ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இப்ப இது ரெண்டும் கம்பைன் ஆகும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இதுலயும் ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு, இதுலயும் ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ ஒரு ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆகும், இதுல இருக்கக்கூடிய ஆல்பா ஹைட்ரஜன் போய் இந்த கார்பானயான் இதுல வந்து அட்டாச் ஆகும் பொழுது ஒரு ப்ராடக்ட். இன்னொரு ப்ராடக்ட் எப்படி இருக்கும், இது அப்படியே இருக்க போது இந்த ப்ரொபனல்ல இருந்து ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் போயிட்டு நம்மளுக்கு இந்த கார்பானயான் ஃபார்ம் ஆச்சுன்னா ஒரு ப்ராடக்ட். சரியா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கார்பானயானுக்கு ஒரு ப்ராடக்ட் போடுவோம். அப்ப இது எதுல வந்து அட்டாச் ஆகும், இதுல வந்து அட்டாச் ஆகும். ஸோ ப்ராடக்ட் நம்ம கீழே எழுதுவோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் எழுத போறோம், இதுக்கு எழுதுவோம். அப்ப இதுல வந்து அட்டாச் ஆகும் CH3 CH2, இந்த இடத்துல CH இது OH மாறும். இந்த இடத்துல இந்த CH2 CHOன்னு மாறும். சரியா? அதுக்கப்புறம் பிளஸ் நமக்கு இந்த இடத்துல எழுதுவோம் பிளஸ் இன்னொரு ப்ராடக்ட். சரியா? இப்போ வந்து இது வந்து ஹைட்ரஜன் ரிலீஸ் பண்ணுச்சுன்னா, ஆல்பா ஹைட்ரஜன் ரிலீஸ் பண்ணி இதுல கார்பானயான் ஃபார்ம் ஆச்சுன்னா இதுல போய் அட்டாச் ஆகும். ஸோ அதை எப்படி எழுதலாம், நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம். CH3 CH இது OH மாறி இருக்கும். ஸோ நம்ம இதை எழுதுறோம். இப்போ இதுல இதை அட்டாச் பண்ணுவோம். CH CH3 CHOன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ வருவோம். இப்போ இதை நம்ம ஹீட் பண்றோம். இதை ஹீட் பண்ணும் பொழுது இதுல இருந்து என்ன ஆகும், ஒரு வாட்டர் மாலிகுல் ரிலீஸ் ஆகும். ஸோ வாட்டர் மாலிகுல் எங்க இருந்து ரிலீஸ் ஆக போகுது, இதுல இருக்க பார்ட்ல ரிலீஸ் ஆகும். சரியா? அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், இந்த இடத்துல CH3 CH2 CH டபுள் பாண்ட், இங்க CH CHOன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ப்ராடக்ட் ஐபேக் நேம் என்ன, 1 2 3 4 5. ஸோ மொத்தம் 5 கார்பன் இருக்கு. அதனால பென்ட் செகண்ட் பொசிஷன்ல டபுள் பாண்ட் இருக்கு, அதனால 2N, ஃபர்ஸ்ட்ல AL பென்ட் 2NL கிடைக்கும். இப்போ இங்க வருவோம். இத வந்து நம்ம சரியா? இப்ப இதை நம்ம ஹீட் பண்ணும் பொழுது இதுல இருந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ வாட்டர் மாலிக்யூல் இதுல இருக்க OHம் இதுல இருக்க Hம் நம்மளுக்கு போயிடுச்சுன்னா இப்ப ப்ராடக்ட் எப்படி கிடைக்கும், CH3 CH டபுள் பாண்ட் C, இந்த இடத்துல CH3 இங்க CHO. ஸோ அப்போ 1 2 3 4 செகண்ட் கார்பன்ல வந்து நம்மளுக்கு மெத்தில் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ 2 மெத்தில், மொத்தம் 4 கார்பன் இருக்கு. அதனால பியூட்
செகண்ட் பொசிஷன்ல டபுள் பாண்ட் இருக்கு, அதனால 2En. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஆல்டிஹைட், அதனால An. ஸோ அப்போ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல 1 2 இது ஒரு தேர்ட் ப்ராடக்ட், இது ஒரு ஃபோர்த் ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆல்டிஹைட்ஸோ அல்லது ரெண்டு டிஃப்ரெண்ட் கீட்டோன்ஸ் எடுத்துக்கக்கூடிய ரெண்டு சப்ஸ்ட்ரேட்லயுமே வந்து ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி சிங்கிள் ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட் கிடைக்காது, நம்மளுக்கு மிக்சர் ஆஃப் ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட் தான் கிடைக்கும். ஸோ அப்ப இந்த கேஸ்ல நம்ம வந்து அசிட்டால்டிஹைடும் ப்ரொப்பனலும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு 4 ப்ராடக்ட்ஸ் வந்து மிக்சரா கிடைக்கும். ஒன்னு வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய அசிட்டால்டிஹைடினுடைய செல்ஃப் கண்டென்சேஷன் ப்ராடக்ட், செல்ஃப் ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட். ரெண்டாவது வந்து ப்ரொப்பனலினுடைய செல்ஃப் ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட். 3 and 4 அப்படின்றது நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த ரெண்டு ஆல்டிஹைடினுடைய காம்பினேஷன்ல வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ஸோ கிராஸ் ஆல்டால் கண்டென்சேஷன் அப்படின்றது நம்மளுக்கு கண்டிப்பா வந்து புரிஞ்சிருந்தாதான் நம்ம எழுத முடியும். ஏதோ ரெண்டு எடுத்து போட்டு ஒரு ப்ராடக்ட் எழுதக்கூடாது. ஸோ நம்ம இந்த இடத்துல ரெண்டு விதமான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்னு வந்து காம்பினேஷன்ல ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆல்டிஹைட்ஸ், ரெண்டுத்துலயுமே வந்து ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கிறது. இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆல்டிஹைடு ஒரு கீட்டோன், நம்ம எடுத்துக்கிட்ட ஆல்டிஹைட்ல ஆல்பா ஹைட்ரஜன் இல்ல. அந்த மாதிரி ஒரு டைம்னா ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ கிராஸ் ஆல்டால் கண்டென்சேஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.